எதிராளியானவனை இயேசு வென்றார். தனது மரணத்தினாலே அவன் வென்று உங்களுக்கு எனக்கும் மரணமில்லை என்று அறிக்கையிட தேவன் கிருபை செய்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. பாடுவோம் பாப்பா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணத்தின் அதிபதி இயேசு ஜெயித்து விட்டார். அல்லேலூயா. மரணத்தின் அதிபதியை இயேசு என்ன பண்ணிட்டாரு? ஜெயித்துட்டார். அப்போ மரணத்தை பார்த்து நாம் என்ன சொல்கிறோம்னா, மரணமே உன் கூரெங்கே. கேட்கறதுக்கு காரணம் என்ன? மரணத்தை இயேசு ஜெயித்துட்டாரு, பாதாளத்தை இயேசு ஜெயித்துட்டாரு. அல்லேலூயா. பாருங்க, அதில் இந்த அருமையான ஃபாதர் நல்லா பாடியிருக்காரு. மரணமே உட்கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியாத வாழ்வை எனக்கு தந்து விட்டார். சாவை அழித்து அழியாத வாழ்வை நமக்கு தந்துட்டார் ஆண்டவர். ஆமென். சாவுக்கு அதிபதியான சாத்தான இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தில் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயம் நமக்கு வேண்டாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பயம் வேண்டாம்? அதனால தான் மரணத்தை பார்த்து சொல்கிறேன், மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயமெங்கே. அப்படின்னா மரணத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் நீங்களும் நானும் கிடையாது. மரணம் இப்போதைக்கு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. பயம் இல்லையே, மரண பயம் இல்லையே. ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார் இயேசு. மரணத்தை ஜெயம் எடுத்தார். மரண பயம் நமக்கு இருக்க கூடாது. ஐயோ மரண பயம், எனக்கு சுகர் வந்துட்டோ, எனக்கு ப்ரெஷர் வந்துட்டோ, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டோ, எனக்கு அது வந்துட்டோன்னு மரண பயம் நமக்கு இருக்கக்கூடாது. தட்டிவிட. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மரண பயம் நமக்கு என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு வியாதி வந்த உடனே மரணம் வந்துடும். என்ன வந்துடும்? அப்போ மரணம் வந்துட்டுனா என்ன ஆயிரும்? பயம் வந்துடும். அப்போ உனக்கு உள்ள வியாதி வந்தாலும் எனக்கு மரணம் இல்லை, இந்த வியாதி என்னை ஒன்றும் செய்யாது, இந்த வியாதியை சிலுவையில் இயேசு செய்து முடித்தார். அல்லேலூயா. இந்த பலவீனத்தை இயேசு எனக்காக, பலவீனத்தில் இருந்த என்னை பலனாய் மாற்றும்படிக்கு இயேசு என்ன பண்ணிட்டாரு? சிலுவையிலே வெற்றி சிறந்தார். தனது மரணத்தினாலே வெற்றி சிறந்தார். இப்படி நாம் சிந்திக்க ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் மரணம் என்கிற பயம் வராது. கொஞ்சோண்டு வயிற்று வலி வந்தோன்னே பிரியாணியை சாப்பிட மாட்டோம். ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிடுதோ. நான் சொல்கிறேன், உனக்கு என்ன வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி நீ சாப்பிட. நேற்று என் மகா ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னால் நீ சாப்பிடக்கூடாதுன்னு, அவனுக்கு மட்டும் அதை சாப்பிட விசுவாசமாக கொடுத்தீங்க, எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏன் இதை விசுவாசமாக கொடுக்க மாட்டேங்கிங்க? அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்ட, ஓகோ இந்த பிள்ளைகிட்ட வேலை செய்து விசுவாசம். அப்போ துணிச்சலாக சொல்லுது. அப்போ மரணம் இல்லை என்பதை நானும் விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் இல்லை, மரண பயம். ஏன்னா இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கிட்டாரு, பாதாளத்தை ஜெயமாக்கிட்டாரு. ஜெய கிறிஸ்து பாதாளத்தின் வாசலை திறவுகோலை அவர் கையில் இருக்கு. இனி எவனும் பாதாளத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இல்லை. படும் பாதாளத்துக்குள்ளே நீ நானும் போக முடியாது. அல்லேலூயா. மரணத்திற்குள்ளே நாம் போக முடியாது. அதனால தான் நாம் மரணத்தை பார்த்து கேட்குற கேள்வி, மரணமே வான் கூரெங்க, பாதாளமே வான் ஜெயம் எங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. 10 வசனம் எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அந்த ஒரு வசனத்தை தான் சிலம்பாடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்குள்ளே ஓடுங்க ஓடுங்க அப்படின்றவங்க. ஆமென். பாருங்க.